இந்த விட நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் வல்னரபிலிட்டியோட லேப் 5 தான். நம்ம இதுக்கு முன்னாடி லேப் 1, லேப் 2, லேப் 3, லேப் 4 சொல்லிட்டு ஒரு 4 லேப் போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் வல்னரபிலிட்டினா என்ன அப்படிங்கிற பத்தி ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதெல்லாம் பார்க்கலாம், பார்த்துருந்தேன் கைஸ். அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த லேப்ல நம்ம லேபோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூசர் ஐடி கண்ட்ரோல்டு பை ரிக்வஸ்ட் பேராமீட்டர். ஸோ யூசர் ஐடியை வந்து ஒரு ரிக்வஸ்ட் பேராமீட்டரை பேஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் படிச்சீங்கன்னா திஸ் லேப் ஆஸ் ஏ ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி அந்த யூசர் அக்கௌண்ட் பேஜ்ல ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்புறமா வரேன். ஸோ சால்வ் த லேப் obtain the API key for the user Carlos and submit it as the solution. கார்லோஸோட API key தான் சொல்யூஷன் சொல்றாங்க. You can log into your own account using the following credentials. VNN and Peter அக்கௌண்ட், அதாவது அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 4 வீடியோஸ்லையுமே நம்ம பண்ணது வந்து வெர்டிகல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஓகேவா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ல யூசர் இருப்பாங்க, அட்மின் இருப்பாங்க. ஓகேவா, எப்பயுமே யூசரை விட அட்மின்க்கு தான் வந்து அங்க பவர் வந்து அதிகம். இப்போ ஒரு காலேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாஃப்ஸை விட பிரின்சிபலுக்கு தான் வந்து அங்கே கொஞ்சம் பவர் அதிகம். அதே மாதிரி ஸ்டாஃப்ஸை விட ஹெச்ஓடி கொஞ்சம் பவர் அதிகம். ஹெச்ஓடி எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை விட பிரின்சிபலுக்கு கொஞ்சம் பவர் அதிகம். பிரின்சிபலை விட அந்த காலேஜில் இருக்க அந்த டைரக்டருக்கு கொஞ்சம் பவர் அதிகம். ஓகேவா, அந்த மாதிரி வந்து பவர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி தான் எல்லா அப்ளிகேஷன்லையுமே வந்து யூசர் இருப்பாங்க, அட்மின் இருப்பாங்க. நார்மல் யூசர்ஸை விட அட்மினுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூடியூபே வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. யூடியூப்ல இருந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஓகேவா, என்னோட சேனல் இருக்கு, A2D சேனல் இருக்கு, மதன் கௌரி சேனல் இருக்கு, நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி ஆர்டினரி சேனலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான கண்ட்ரோல்ஸா இருக்கும். என்ன சேனல்ஸ் இருக்குன்னா என்ன கண்ட்ரோல்ஸ்னா கிரியேட் பண்றதுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேனலோட இந்த மேனேஜ் வீடியோஸ் ஆப்ஷன்லாம் வந்து எங்களுக்கு வந்து எனபிளா இருக்கும். ஓகேவா, நார்மல் சேனல் இருக்கு. அதுவே நார்மலான யூசர்ஸ்க்கு வந்து சேனல் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் சேனல், மேனேஜ் வீடியோஸ் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனுமே இருக்காது. அதே மாதிரி வந்து இந்த யூடியூப்க்கு அட்மின் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இந்த எல்லா சேனலையும் டெலிட் பண்ற ஆப்ஷன் கூட அவங்களுக்கு இருக்கும். இந்த யூடியூப் பொறுத்தவரை அட்மின் தான் வந்து நிறைய ப்ரிவிலேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கனால செகண்ட் ப்ரிவிலேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி யூசர்ஸ் வந்து தேர்ட் ப்ரிவிலேஜ் இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த சேனல் ஆப்ஷனுமே இருக்காது. சேனல் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அட்மினுக்கு வந்து இந்த எல்லா அக்கௌண்ட்ஸையும் மேனேஜ் பண்ற ஆப்ஷனே அவருக்கு இருக்கும். இப்ப நம்ம முன்னாடி பார்த்த லேப்ல எல்லாம் வந்து நம்ம நார்மலா யூஸரா இருப்போம், மேல இருக்கிற அட்மினை வந்து டார்கெட் பண்ணுவோம். ஓகேவா, அட்மினோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து வெர்டிகல். ஓகேவா, இங்க இருந்து நம்ம ஒரு ஸ்டெப் மேல போறோம், அதனால வந்து வெர்டிகல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண போறோம். ஓகேவா, which means that நம்மளோட ஃபெல்லோ யூசர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களோட அக்கௌண்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட கோட்கிஸ் அகாடமி அக்கௌண்டா இருக்குன்னா நான் வந்து ஒருவேளை youtube.comல வந்து ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி இருந்ததுன்னா நான் ஒரு A2D அண்ணாவோட சேனலையோ மதன் கௌரி அண்ணாவோட சேனலையோ வந்து என்னால வந்து சம்திங் அவங்களோட வீடியோஸே டெலிட் பண்ண முடியும், சேனலே டெலிட் பண்ண முடியும். ஸோ என்னால வந்து அப்படி பண்ண முடியும். ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி இருந்தாதான். ஓகேவா, இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். வெர்டிகல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா நார்மல் யூசர்ல இருந்து அட்மினுக்கு வந்து அட்மின் அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா நார்மல் அக்கௌண்ட்ல இருந்து ஃபெல்லோ நார்மல் அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். which means that அட்மின் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது, நார்மலான இன்னொரு ஆர்டினரி அக்கௌண்ட்டை தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷனோட ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் என்னன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனலுக்கு கஸ்டமைஸ் சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒருவேளை இந்த youtube.comல ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி இருந்தா நான் வேற ஏதாச்சும் ஒரு சேனலை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A2D அண்ணாவோட சேனலை வந்து என்னால் வந்து ஈஸியா கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஒருவேளை ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி இருந்தாதான். ஸோ அதே தான் வந்து இங்க சொல்லி ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் சொல்லிட்டு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ அதனால தான் அவங்க வந்து கார்லோஸ் அப்படிங்கிற யூசரை வந்து API கீயை வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்க. ஜஸ்ட் ஆக்சஸ் லேப் கொடுத்துக்கிறேன். டீம் போல தர மாதிரி ஒரு நார்மலான ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான். ஓகேவா, எக்ஸப்ட் இந்த சப்மிட் சொல்யூஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை தவிர. ஏன்னா சப்மிட் சொல்யூஷன்ங்கிறது வந்து ஹரிசாண்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்காக அந்த API கீ சப்மிட் பண்றதுக்காக ஒன்று கொடுத்துருக்காது. ஓகேவா, ஸோ எப்பயும் போல இந்த அட்மின் போட்டு பார்க்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு அது அந்த இந்த விஷயத்துல வந்து தேவையில்லை. இந்த லேபுக்கு அட்மின் அக்கௌண்ட் இருந்தா இல்லாட்டி நமக்கு தேவையே வந்து கார்லஸோட API கீ தான். சும்மா போட்டுக்கிட்டேன். ஸோ மை அக்கௌண்ட் போறேன். ஸோ மை அக்கௌண்ட் என்னோட கிரெடென்ஷியல்ஸ் போறேன், VNR and PETER. லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தாவே என்னோட நார்மலான என்னோட அக்கௌண்ட் வேணர் அக்கௌண்ட் என்னோட API கீ வந்து இது. இங்க ஒரு இமெயில் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கு. இங்க ஒரு மை அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கு. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு ரீலோட் பண்றேன் இந்த பேஜை மட்டும். ஓகே, ரிக்வஸ்ட் இன்னும் வரல. சரி, ஃபார்வர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த VNR இந்த அக்கௌண்ட் பேஜ். ஓகேவா, நான் இதை என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த ரிப்பீட்டர் சென்ட் பண்ணிட்டு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இந்த இன்டர்செப்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த நார்மல் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டு இதோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். ஓகே, 200 ஓகே தான் வந்திருக்கு நார்மலா.
நார்மலாக எப்பயுமே இருக்குல்ல, மை அக்கௌண்ட் இருக்கு, லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அப்டேட் இமெயில் இருக்கு, யுவர் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நார்மலான யூஸராக இருந்தானா இந்த ரிக்வஸ்ட்டை பார்த்தா எதுவுமே தோணாது. ஓகேவா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற லேப்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து மனசுலேருந்து ஒன்று தோணும். ஓகேவா? என்னன்னா இந்த யூசர் ஐடி பேஸ் பண்ணி தான் வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எனக்குமே அதான் தோணும். இந்த யூசர் ஐடி இந்த வீனர் இருக்கு தெரியுமா, அந்த வீனர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அந்த வீனருங்கிறத தூக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின்னு போகிறேன், சும்மா போகிறேன், சென்டு 302 ஃபவுண்ட் வருது, லாகின் வருது, விச் மீன்ஸ் தட் அட்மின்ங்கிற யூசருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் வல்லனபிலிட்டி இல்லை, ஹரிசாண்டல் தான் இருக்கு. ஓகேவா? நமக்கு தெரியும் ஏற்கனவே கார்லோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா கார்லோஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். 200 வச்சு வந்துருச்சா? நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம்னா இங்க பாருங்களேன், யுவர் யூசர் நேம் இஸ் கார்லோஸ், யுவர் ஏபிஐ கீ இஸ் இது. சிம்பிளா வந்து இந்த ஏபிஐ கீ வந்து எடுத்துட்டோமா? ஓகேவா? நான் ஜஸ்ட் சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே, இதில் வந்து கங்க்ராச்சுலேஷன் சால்வ் லேப் வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான லேப் தான். ஓகேவா? ஸோ இது வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செஷன் ஐடிக்கு தெரியுமா, இந்த செஷன் ஐடிக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை. ஓகேவா? அவங்க இந்த ரிக்வஸ்ட்டை வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த யூசர் ஐடியை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன யூசர் ஐடி கொடுத்தாலும் அங்கே வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஓகேவா? இந்த செஷன் ஐடி சும்மா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ரியல் உள்ள அப்ளிகேஷன் இந்த வல்னரபிலிட்டி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூசர் நேம் வந்து தெரியாது. ஓகேவா? நிறைய யூசர் நேம் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து யூசர் நேம் தெரியாது. ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் 2 அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்று வந்து விக்டிம் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும், ஒன்று வந்து அட்டாக்கர் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கார்லோஸுக்கு பதிலாக உங்களோட விக்டிமோட இமெயில் அட்ரஸையோ அரல்ஸ் உங்களோட விக்டிமோட யூசர் நேமையும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து ஆஸ் ஏ சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் நம்ம எந்த ஒரு ப்ரைவேட்டான டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ப்ரொஃபஷனலிட்டிஸ்க்காக தான். ஓகேவா? இந்த வல்னரபிலிட்டி எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து யூடியூபோட அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ யூடியூபோட சைட் இது. ஓகே, ஸோ இங்கே கஸ்டமைஸ் சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இதை கிளிக் பண்ணால் என்னோட சேனல் வந்து கஸ்டமைஸ் ஆகும். ஓகேவா? கஸ்டமைஸ் ஆகும்போது ஒரு வேளை அவங்க ரிக்வஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேனல் நேமை பேஸ் பண்ணி இந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து நான் ஜஸ்ட் இந்த கோட் கிளிப்ஸ் அகாடமி அப்படிங்கிறதுக்கு பதிலாக A to D அப்படின்னு சொல்லி சும்மா போட்டுருவேன். ஒருவேளை அந்த இடத்துல வந்து அடிஷனல் ப்ரிவிலேஜ் எக்ஸ்கிரிப்ஷன் வல்னரபிலிட்டி இருந்தது அப்படின்னா வந்து A to D அண்ணாவோட சேனல் வந்து கஸ்டமைஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த வல்னரபிலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி கஸ்டமைஸ் சேனல் யூசர் ப்ரொஃபைல் நேமை மாற்றும் போது, அதே மாதிரி பேனரை மாற்றும் போது, அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை வந்து எடிட் பண்ணும் போது, அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த வல்னரபிலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணலாம் guys. இந்த ஒரு சில வீடியோ டெலிட் பண்ண ஆப்ஷன்லையுமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லேபோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிஷனல் ப்ரிவிலேஜ் கிளாஸ்னா சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் guys. ஸோ என்னோட டீச்சிங் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க guys. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. ஹேவ் a nice day. Bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.